அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம் இது. எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகேன்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வேற என்ன சொல்றது? 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா? வருவாய் தமிழக அரசுக்கு இந்த 23 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய். இது நம்முடைய பணம், மக்களுடைய பணம். 40,000 கோடி ரூபாய் வருவாய். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள். 10,000 கோடி என்று அறிவித்தார்கள். ஆனால் வருவாய் 40,000 கோடி. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது 10,000 கோடி நட்டம்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு, இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? லஞ்சம், ஊழல், நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு. லஞ்சம், ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். ஏன் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள், சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல உச்சத்துல, சம்மர்ல உச்சத்துல 19,500 மெகாவாட், 20,000 மெகாவாட் வச்சுக்கலாம். குளிர் காலத்துல டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது 15,500 மெகாவாட், ஒரு 5,000 மெகாவாட் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? தனியார் துறை, அரசு துறையில 34,000 மெகாவாட். தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு. ஆனால் அது எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு? அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதான் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா? இப்போ நான் சொல்றேன்ல, 20,000 மெகாவாட் மின் தேவைகள், உச்சத்துல மின் தேவைகள், அதுல அரசு சார்பில் எவ்வளவு தெரியுமா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு? 5,500 மெகாவாட் தான். 20,000 மெகாவாட்ல வெறும் 5,500 மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது. மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை. தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல? என்ன காரணம்? டப்பு, காசு, பணம், துட்டு, மணி. வேற என்ன? அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா 3.4 ரூபாய், 3 ரூபாய் 40 பைசா சராசரி. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? உச்சத்துல நேரத்தில் 12 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க. சற்று முன் கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை தற்போது பார்க்கலாம்.